Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ஃபிளாக் ஸ்டைல்ல கடல் பாசி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு கடல் பாசி பேக் எடுத்துர்க்கேன். பாருங்க. இது வந்து நார்மல் கடல் பாசி மாதிரி இல்லாம சேமியா மாதிரி நீளமா தான் இருக்கும். சோ நம்ம இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி ஒரு பவுல்ல நான் ஆட் பண்ணிக்கிறத பாருங்க. ரொம்ப சின்னதா வேணாம், இதை நம்ம ஊற வைக்க தான் போறோம். ஸோ இதில் நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை 15 to 30 minutes நம்ம ஊற வச்சிடலாம். அது ஊறுற கேப்பில் ஒரு பேனில் ஃபர்ஸ்ட் 1 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக பபிள்ஸ்லாம் வருது. இது இன்னுமே நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர கன்சிஸ்டன்சியில் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடல் பாசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரோடவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நல்ல தண்ணி ஊற்றி இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு விடுங்க. லோ ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் இடையில கலந்து விட்டுக்கோங்க. இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க கடல் பாசி இருக்குல்லங்க, இந்த கடல் பாசி நல்லா கரையணும். இது ஓரளவுக்கு கரைஞ்சதையும் இன்னொரு கிளாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பபிள்ஸ் வருது, ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு. அது அப்படியே கலரிகிட்டே இருந்துட்டு நான் ஒரு பேக்கெட் கடல் பாசிக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 20 tablespoon சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுகரும் கடல் பாசியும் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் இருக்குல்லங்க, அதை நான் 1/2 tablespoon ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இதெல்லாம் டோட்டலாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் 2 glass மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மில்க் சீக்கிரம் ஹீட் ஆனதும் பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 25 minutes சம்திங் ஆகும் அது திக் ஆகிறதுக்கு. பாருங்கள், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கரண்டி மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி எடுத்து இதை 1/3 எடுத்துக்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன், ஃபுட் கலர். நீங்கள் ப்ளைனாக கூட கொடுக்கலாம், இல்லைனா ஏதாவது பீட்ரூட் அந்த மாதிரி ஏதாவது அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகணுங்கிறது இல்லை, இந்த லிக்விடான கன்சிஸ்டன்சி போய் லைட்டாக சாலிடாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இதை அடுப்பை ஆஃபே பண்ணக்கூடாதுங்க. அகெயின் கொஞ்சம் வாட்டர் இல்லைனா மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி தான் 3 லேயர் செய்யணும். செகண்ட் ஒயிட், தேர்ட் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுக்கிறாங்க. பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுச்சு, ஜெல்லி மாதிரி.
இதை சைடில் இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமுத்துனீங்கன்னா அது அப்படியே ஜெல்லி மாதிரியே வந்துடுங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்தியா ஃப்ளாக் மாதிரி ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில். இப்போ இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேப்பில் கூட அதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் வெளியே போய் ஜெல்லி வாங்கி தரணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வீட்டிலே செய்கிறது தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான கடல் பாசி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.